ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் பிஜிடிஆர்பி அசிஸ்டன்ஸ் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் பரஷி எலிட்டின் சார்பாக வாழ்த்துக்கள். டியர் aspirants, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன். திரும்பியும் கேஸுக்கு போயிருக்காங்க, யாரோ போட்டி தேர்வை தள்ளி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இன்னொரு பக்கம். ஸோ இது எல்லாத்தையும் மீறி டிஆர்பி போர்டு இந்த எக்ஸாமை நடத்தியே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்குது. ஸோ எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் இப்போ நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பெரும்பாலுமான அளவில், சார் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துடுச்சு. இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ண aspirants கால் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு வேதனைக்குரிய விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. 18ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயாச்சு. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 17/10/2021 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த தயக்கமும் வேண்டாம், நீங்கள் தாராளமாக பிஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான எக்ஸாம் டேட் 13/11/2021. நான் அந்த முதல் டேட்டையே உங்களுக்கு எக்ஸாம் டேட்டாக கொடுக்குறேன். 3 நாட்கள் எக்ஸாம் நடைபெற போகுது, 13, 14, 15. அதில் முதல் டேட் உங்களுடைய எக்ஸாம்னு நீங்கள் நினச்சிட்டு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் கேட்ட கேள்விகள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே இருக்குது. சார் நான் இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன், என்னால் முடியுமா அப்படிங்கிற கேள்விகளை கேட்குறாங்க. சிலர் 50% முடிச்சாச்சு, இன்னும் 50% என்னால் எப்படி முடிக்கிறது, வெரி ஹியூஜ் சிலபஸாக இருக்குது. சைக்காலஜி, ஜிகே நான் இது வரைக்கும் தொடவே இல்லை, என்ன பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமான முழுமையான விடைகள் யாருக்கிட்டையுமே கிடையாது. பிகாஸ் இதெல்லாமே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஷினாக தான் போய் முடியும். கமர்ஷியல் பர்பஸில் பார்க்கணுன்னா முடிச்சிடலாம், நீங்கள் என்னுடைய கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மளுடைய ஒரு சகோதர சகோதரிகள் கேட்டால் நாம் என்ன சஜஸ்ட் பண்ணுவோமோ அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முடிவை நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலுமே சரி, நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷனில் குரூப் 4 எழுதுறீங்க, விஓஓ எக்ஸாம் எழுதுறீங்க, எஸ்எஸ்சி எழுதுறீங்க, எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலுமே அதனுடைய சிலபஸை நீங்கள் நல்லதாக படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 மாதம் எடுத்துக்கும். சிலபஸை மட்டும் என்னென்ன யூனிட்ஸ், என்னென்ன பாடங்கள் உள்ள வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகும். ஸோ 50 நாட்களில், ஏன்னா உங்களுக்கு 19/9 இன்றைய தினத்திலிருந்து எக்ஸாம் டேட் 13/11 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் சிலபஸை படிச்சுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஸோ ஐ எம் நாட் டிஸ்கரேஜிங் எனிஒன், யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடலை. ஸோ உங்களுடைய வாழ்க்கை இதுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா யூ கேன் கோ ஹெட். இல்லை நான் 10/11 போடுறேன், சரி நீங்கள் எழுதிக்கங்க. சாஸ் பர் லக்கில் 100ல் 1 ஆளுக்கு அந்த லக் இருந்ததுன்னா கிடைக்கும். ஏன்னா தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஆனால் திறமை தான் லக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய திறமை தான். திறமை இருந்தால் தான் அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு லாஜிக் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய சஜஷன் இது. நீங்கள் இப்போ தான் எக்ஸாமினேஷன் படிக்க ஆரம்பிக்கிறீங்களா பிஜிடிஆர்பியா, தயவு செய்து படிக்காதீங்க. ஏன்னா யாருமே இந்த ஒரு வார்த்தையை நான் நிறைய வீடியோஸ் நானும் கேட்டேன், யாருமே அப்படி சொல்லலை. எல்லாருமே கமர்ஷியலாக என் கிளாஸில் சேரு, அந்த கிளாஸில் போய் ஜாரு, கமர்ஷியல் டெக்ஸை வாங்க அப்படின்னு. பிகாஸ் இந்த லாக்டவுன் டைமில் நம்மளுடைய டீச்சர்ஸ், ப்ரைவேட் டீச்சர்ஸ் பெரும்பாலுமான பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தங்களுடைய சர்வைவலுக்கே அவங்க ரொம்ப பிழைக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ டியர் aspirants, அந்த போட்டித் தேர்வுகளுக்கு நான் கொடுக்கக்கூடியது, நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலையா, இது வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்துகிட்ருக்குறோம். இந்த லாக்டவுனை தாண்டி ஏதோ ஒன்று சாப்பாட்டுக்கு வழி கிடச்சி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் முதல்ல சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருடைய துக்கமான துயரங்கள் இந்த லாக்டவுனில் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. அப்போ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம், இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்குது, இது மட்டும் வாழ்க்கை இல்லை, அதை நம்ம ஓகே பண்ணிப்போம், சரிங்களா. ஏன்னா 15,000 ஃபீஸ், 10,000 ஃபீஸ் நம்ம ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களும் ரெண்ட் இருக்குது, அவங்களும் டீச்சர்ஸ் கொடுக்கணும், எல்லாத்தையுமே நம்ம நியாயப்படுத்தி தான் சொல்கிறோம். ஆனால் என்னால் படிக்க முடியல, இன்னொரு 50 நாளில் நான் படிக்க டிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒன்று. ஒரு மனித இயல்புனால் அப்படி பண்ண முடியாது, சரிங்களா. ஏன்னா டிஆர்பியினுடைய சிலபஸை நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 12 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா 2 நாட்கள் ஆகும். டிஆர்பியினுடைய சிலபஸ், ஸ்பெஷலி அவர் மேஜர் சப்ஜெக்ட் இங்கிலீஷ்க்கு படிக்கணும்னா
மினிமம் குறைஞ்சது 2 நாளாக ஆகும். 10 யூனிட் இருக்குது. சரி, இது வந்து ஒன்றுமே தொடங்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நான் கொடுத்த சஜஷன், ஜஸ்ட் கோ ஹெட், நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க, ஏதோ படிக்க முடிஞ்சதை படிங்க. இதுக்காக அதிகமாக 15,000 ரூபாய் கொடுத்து செலவழிக்காதீங்க, புக்ஸுகளை வாங்கி போடாதீங்க. ஏன்னா அல்டிமேட்லி அடுத்த டிஆர்பி வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அடுத்த டிஆர்பி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ எங்கிட்ட கேட்டவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரிப்ளை. ஸோ இதை வந்து நீங்கள் டிஸ்கரேஜிங்காக எடுக்கக்கூடாது. இது ஒரு பார்ட்டிக்கு. செகண்ட் பார்ட்டி, சார் நான் 50% முடிச்சிட்டேன், இல்லை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிலபஸை முடித்து வச்சுருந்தேன், ஆனால் இப்போ டச்சே இல்லை. நீங்கள் தாராளமாக இந்த பணியை தொடரலாம். இன்னும் 50 நாள் இருக்குது. நான் 50% சிலபஸ் முடித்து வச்சுட்டேன்னு சொல்கிறீங்கள, இவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சஜஷன், இன்றையிலேருந்து நீங்கள் சிலபஸை போட்டு ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட 53 இல்லை 54 நாட்கள் உங்கள் கையில் கிடைக்கும். 53 நாட்கள் கிடைக்கும். 10 யூனிட்டுக்கு நிறைய டீச்சர்ஸ் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல ரெக்கமெண்டேஷன். 5 நாள் ஒரு யூனிட்டுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. அது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் தான், அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் எல்லா யூனிட்டுக்கும் நீங்கள் 5 நாள் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஏன்னா சில யூனிட் செம ஹியூஜ். ஃபஸ்ட் யூனிட் செம ஹியூஜாக இருக்கும், 6th யூனிட் செம ஹியூஜாக இருக்கும். அமெரிக்கன் லிட்ரேச்சர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 சாசர் டு ஷேக்ஸ்பியர் ஏஜ், இதெல்லாம் செம ஹியூஜாக இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 6லேருந்து 7 நாட்கள் கொடுக்கப்பட வேண்டியிருக்கும். அதே மாதிரி யூனிட் 7 இந்தியன் ரைட்டிங் அண்ட் காமன்வெல்த், அதுலேயே நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் அதிகமான நாட்கள் கொடுக்கணும். ஆனால் எதுக்கெல்லாம் குறைவான நாட்கள் கொடுத்தா போதும். ஸோ டேக் டவுன் த லிஸ்ட். நீங்கள் சிலபஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். யூனிட் 1க்கு பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 7 நாட்கள், 5லேருந்து 7 நாட்கள் நீங்கள் கொடுக்கணும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 நாட்கள் கொடுத்தாலே போதும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. அதில் பெரிய போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 3, அதில் கொஞ்சம் ஹியூஜ் போர்ஷன்ஸ் இருக்கும். கிரே காலின்ஸ் பிளேக்னுடைய போயம்ஸ், அதுக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். லைஃப் ஆஃப் மில்டனுக்கு ஒரு அரை நாள் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட்டுக்கு ஒரு நாள், ஒரு 2 நாள் இந்த 4 ஒர்க்கும், மீதி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாளில் நீங்கள் முடிச்சிடணும். சரிங்களா? ரொம்ப டீப்பான அனாலிசிஸ் போகிறதுக்கான டைமிங் இங்கே கிடையாது. ஜஸ்ட் கெட் த பயோகிராஃபி ஆஃப் தி ஆதர் அண்ட் கெட் த சம்மரி ஆஃப் ஆல் தி ஒர்க்ஸ். இது கண்டிப்பாக வேணும். பேரடைஸ் லாஸ்ட் லைன் பை லைன் போக முடியாது. புக் 9 டீட்டெயில்டு சம்மரி, டீட்டெயில்டு கேரக்டர்ஸ், அதை எடுத்துக்காங்க. சரிங்களா? யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் யூனிட் 3க்கு ஒரு 2 நாள் கொடுத்தா போதும். ஏன்னா நிறைய ஒர்க்ஸ் நீங்கள் படித்த ஒர்க்காக இருக்கும். ஸோ படித்ததையே எனக்கு தெரியும்னு திருப்பி படிக்காதீங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு நாள் போயம்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. ஒரு அரை நாள் சம்மரி ஆஃப் தி ஃபிக்ஷன்ஸ், அதாவது எம்மா, உதரிங் ஹைட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஒரு அரை நாள். மீதி ஒரு அரை நாள் என்ன பண்ணிடுங்கன்னா ப்ரோஸுக்கு கொடுத்துருங்க. ப்ரோஸுக்கு, லேம்புக்கு. அதாவது இதுலேயும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிட்டீங்க, இல்லை ஒரு 50% சிலபஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு தக்கபடி பிளான் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா எல்லா லேம்பினுடைய நிறைய எஸ்ஏஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் டேரெக்டாக வரும், ஹேஸ்லிட்னுடைய டெக்ஸ்ட்லேருந்து டேரெக்டாக வரும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க டெக்ஸ்ட்டில் அதிகமாக. டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி, ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் பக்கமே போயிடக்கூடாது. சரிங்களா? அது வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா 4 நாள் ஆகும். ஸோ ஜஸ்ட் கோ வித் அ சம்மரி. அப்புறம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் கிவ் த ஹாஃப் டே ஃபார் ஃபிக்ஷனுக்கு ஒரு 4 நாள் கொடுத்துருங்க. கிரேட் எக்ஸ்பெக்டேஷன், மிடில் மார்க், ஜூட் த அப்ஸ்குவர், டு த லைட் ஹவுஸ் அண்ட் பவர் அண்ட் த க்ளோரி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து அரை நாளில் நீங்கள் முடிச்சிடணும். 1 hour தான் ஒரு இதுக்கு, ஒரு ஃபிக்ஷனுக்கு 1 hour. அப்புறம் போய்ட்ரிக்கெல்லாம் சேர்த்து ஒரு அரை நாள். டோவர் பீச், ஸ்காலர் கிப்ஸ் எல்லாத்துக்கும் சம்மரி தான். டோன்ட் கோ வித் அ டெக்ஸ்ட் போனீங்கன்னா டிஎஸ்எல்ஐனுடைய வேஸ்ட்லேண்ட் முடிக்கிறதுனாலே மாமாங்கம் ஆகும். சரிங்களா? அதனால் அதை தவிர்த்துருங்க. யூனிட் 5 ஷேக்ஸ்பியர் 2 days enough. ஒரு நாளுக்கு, ஒரு அரை நாளுக்கு நீங்கள் ஒரு சம்மரி, ஒரு பிளே எடுத்துக்கோங்க. அதில் டீட்டெயில் ஸ்டடியான மேக்பூத்துக்கும் டெம்பஸ்ட்டுக்கும் அரை நாள் கொடுங்க. மீதி 3 ஒர்க் இருக்கும். ஹென்ரி தி 4th, மெஷர் ஃபார் மெஷர், ஆண்டனியன் கிளியோபாட்ரா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அரை நாள். மீதி அரை நாள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், அவருடைய பர்த், டெத், ஃபோலியோ, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறமா யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் கொடுக்கணும். எல்லா ஒர்க்கும் செம ஹியூஜ். நீங்கள் சம்மரி படித்தாலே ஒரு ஒர்க்குக்கு 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதில் நீங்கள் ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரோஸ் பீஸ், அதிகமாக ப்ரோஸ் பீஸ் வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சரில் இருக்கும். அமெரிக்கன் ஸ்காலர் இருக்கும், அப்புறம் நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ், அவுல் இன் த டிக், வால்டன், இப்படின்னு எல்லாமே நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ் பீசஸ். இதுக்கு அதிகமாக டைம் கொடுத்தீங்கன்னா மீதி எல்லாமே மறந்து போகும். ஸோ எது ஈஸியஸ்ட் இருக்குதோ அதை முதல்ல முடிச்சுக்கிட்டு அப்புறம் மூவ் பண்ணுங்கள். அப்புறம் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரைட்டிங் 5 days எனஃப்.
5 நாள் கரெக்டாக போதும். கீதாஞ்சலிக்கு மட்டும் ஒரு அரை நாள் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். மீதி எல்லாத்துக்கும் நெஹ்ருனுடைய ஆட்டோபயோகிராஃபி டெக்ஸ்ட் போகாதீங்க, கோ வித் த சம்மரி. முக்தா தரா, துக்ளக், லரீன் ஷாகிப், இதில் துக்ளக்லாம் நீங்கள் வந்து உங்கள் யூஜிலேயோ பிஜிலேயோ முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கும் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அதனுடைய கேரக்டர்ஸை ஸ்டடி பண்ணி முடிச்சிருங்க. காமன்வெல்த் வந்தீங்கன்னா லைன் அண்ட் ஜூல், நாவலிஸ்ட் அஸ் டீச்சர், திங்ஸ் ஃபால் அப்பார்ட், இதெல்லாமே நீங்கள் யூஜி பிஜியில் முடிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் கோ வித் ஒரு 1 ஹவரில் அதை முடிக்கிறதுக்கான ஒரு வழியை பாருங்கள், சரிங்களா? அப்புறம் இந்த போயம்ஸ் இன் காமன்வெல்த், அதில் 1-2 போயம்ஸ் உங்களுக்கு ஆடாக இருக்கும். அதை டெக்ஸ்ட் வைஸே போகலாம், ஏன்னா சின்ன போயம்ஸாக தான் இருக்கும். டெலிஃபோன் கான்வர்சேஷன், மீனிங் ஆஃப் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் லார்ஜ். இந்த மாதிரி போயம்ஸ், ஆஸ்திரேலியாலாம் சின்ன போயம்ஸ், இதெல்லாம் டெக்ஸ்ட் வைஸே போயிருங்க. எது குட்டி குட்டி போயம்ஸாக இருக்குதோ எல்லாத்தையும் டெக்ஸ்ட் வைஸ் போங்க, ஏன்னா நமக்கு 1 மார்க் கிடைக்கிறதுக்கான சான்ஸ். பொயட்டிக் லைன்ஸ் தந்துடுவாங்க. இப்போ எபித்தலாமியன், புரோத்தலாமியன், கேண்டபரி டேல்ஸ் எல்லாம் வந்து டெக்ஸ்ட் வைஸ் போகவே முடியாது. 365 லைன் இருக்கும். எபித்தலாமியனை பொறுத்த வரைக்கும் அவர் 1 வருஷத்தையும் காமிச்சிருப்பார். 24 ஹவர்ஸ் 24 ஸ்டான்சஸ் அப்படின்னு காமிச்சிருப்பார். அதெல்லாம் நம்ம போக முடியாது, வெரி டிஃபிகல்ட். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. அதே மாதிரி யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு 5 நாள் கொடுக்காதீங்க. இது என்னுடைய ஐடியா, என்னுடைய சஜஷன், சரிங்களா? யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு நாளாக கொடுக்காதீங்க. ஒவ்வொரு நாள் நீங்கள் யூனிட் 1 ப்ரிப்பேர் பண்ணும்போது மாடர்ன் ட்ராமா அடிங்க. அதே மாதிரி யூனிட் 2 ப்ரிப்பேர் பண்ணும்போது மாடர்ன் ஃபிக்ஷன், யூனிட் 3 ப்ரிப்பேர் பண்ணும்போது லிட்டரரி மூமெண்ட்ஸ், இப்படி எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளில் அடிங்க, சரிங்களா? அப்போது உங்களுக்கு இந்த யூனிட் 8 போனதே தெரியாது. ஸோ ஏன்னா அதுக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் புக் கிடையாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, ஒரு 2 மணி நேரம் கொடுங்க, இல்லை ஒரு 1.5 மணி நேரம் கொடுங்க. மாடர்ன் ட்ராமாவுக்கு போதும், மாடர்ன் ஃபிக்ஷன் போதும். ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய 50 நாட்களில் நம்ம இப்படி தான் அதை வந்து சரி கட்ட முடியும், சரிங்களா? அப்புறம் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் போதும். ஏன்னா ஒரு நாளே போதும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா சொல்கிறேன். ஏன்னா பிஜியில் மேண்டேட்ரியாக லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் கண்டிப்பாக வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ தான் சமீபத்தில் தான் நான் வந்து பிஜி முடித்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு சிக்கல் தான். ஏன் அப்படின்னா நீங்கள் லாக்டவுனில் இந்த எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, உங்களுக்கு பெரிய சிக்கலாக முடியும். ஆனால் நீங்கள் ஓல்டு பேட்ச், நான் முன்னாடியே படிச்சிருக்கேன், அந்த நோட்ஸை மட்டும் எடுங்க, ரெஃபரன்ஸ் புக் எதுவும் பார்க்க வேண்டாம், எஃப்டி வுட்டோ லைன்ஸனுடைய ஒர்க்கோ எதையும் பார்க்க தேவையில்லை. நீங்கள் சிலபஸ் எடுங்க, ஜஸ்ட் கூகுள் போங்க, ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ்னு போடுங்க, அமெரிக்கன் இங்கிலீஷ்னு போடுங்க, இந்தியன் இங்கிலீஷ்னு போடுங்க, இங்கிலீஷ் லெக்சிக்கன்னு போடுங்க. ஒரு 12 சாப்டர் அதில் இருக்குது, ஆனால் 6 சாப்டர் தான். திரும்ப ஒரே சாப்டரை திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4th சாப்டர் பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ்னு கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் 10th யூனிட் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதுக்கு நீங்கள் தனித்தனியாக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு நாளில் நீங்கள் இதை மொத்த 12 சாப்டரையும் முடிச்சிடலாம். அப்புறமா நீங்கள் லிங்குவிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள், அப்புறம் 2 நாளில் நீங்கள் யூனிட் 9 முடிச்சிட முடியும். திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் அதை ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா நியூ போர்ஷனாக படிக்கிறதுக்கு வெரி டிஃபிகல்ட். அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் 5 நாள் கொடுத்துட வேண்டியதான். 5 நாள் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது பிரின்சிபல் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம். இப்போ நான் சொல்கிற மாதிரி அதில் இண்டிவிஜுவல் ஒர்க்ஸுக்கு சின்ன ஒர்க்ஸ் கீட்ஸ் வந்து டெக்ஸ்ட் வைஸே போகலாம், சம்மரி மாதிரி தான் இருக்கும். கீட்ஸ் நீங்கள் டெக்ஸ்ட் வைஸ் போங்க. அப்புறம் டெனிஷன் இன் போய்ட்ரி, ப்ரூக்ஸ் எல்லாமே ஒரு 4 பேஜ் தான் வரும். இப்படி ஒரு 5 பேஜ் உள்ளாடி வரக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் 2 ஹவரில் முடிச்சிட முடியும். ஒரு ஒர்க்கை நீங்கள் 2 ஹவரில் முடிச்சிட முடியும். மொத்தம் நமக்கு 11 ஒர்க்கு. இதில் ஆல்ரெடி நீங்கள் படித்த விஷயங்கள் இருக்கும் பாருங்கள். பயோகிராஃபியாக லிட்டரரியாக கண்டிப்பாக நம்ம சிலபஸ்க்குள்ளே இருந்திருக்கும். மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸு, 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங், இதெல்லாமே வந்து நீங்கள் டெக்ஸ்ட் வைஸ் தாராளமாக போகலாம். இப்போ எதெல்லாம் டெக்ஸ்ட் வைஸ் போக வேண்டாம்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பொயட்டிக்ஸ் போக வேண்டாம், எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் பொய்ஸி போக வேண்டாம். ஏன்னா இதனுடைய லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் எல்லாமே மாடர்ன் ஏஜில் இருக்கக்கூடியவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூக்ஸ், கிளியாந்த் ப்ரூக்ஸ், ஆலன் டேட், ட்ரில்லிங், இவங்கெல்லாம் மாடர்ன் ரைடர். நார்த்ரப் ஃப்ரையர், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ரைடர்ஸ். அவங்களுடைய ஸ்பெல்லிங்காவது உங்களுக்கு புரியும், வேர்ட்ஸாவது புரியும். ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ட்ரைடனும் அரிஸ்டாட்டிலும் போய் டெக்ஸ்ட் வைஸ் படிச்சிங்கன்னா புரியாது, வெரி ஹார்ட் லாங்குவேஜ். ஸோ அதெல்லாம் சம்மரி போங்க போதும். பொலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுங்க. அதே மாதிரி யூனிட் 9, 8 and 10 இந்த 3 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அது யாருமே படிக்க மாட்டாங்க. அப்படி பண்ணவே செய்யாதீங்க. யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் டேரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. நீங்கள் டெக்ஸ்ட்டில் போய் ஆதருடைய 2 ஒர்க்கை படிச்சிங்கன்னா அதுலேருந்து கூட கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆதர் நோட் நல்லா படிங்க. டெக்ஸ்ட்டில் முடிஞ்ச வரைக்கும் கீட்ஸு, கால்ட்ரிட்ஜ் எல்லாம் டெக்ஸ்ட்டை போய் படிச்சிருங்க. அதுக்கு 5 நாள் தாராளமாக போதும். ஸோ நான் திரும்பியும் உங்களுக்கு ஒரு சம்மரைசிங் பண்ணுறேன். யூனிட் 1 5 நாட்கள், யூனிட் 2 2 to 3 days, யூனிட் 3 வந்து ஒரு 2 to 3 days, அப்புறம் ஷேக்ஸ்பியர் வந்து 2 நாட்கள் போதும். யூனிட் 6 5 நாட்கள், யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 நாட்கள்,
அப்புறம் யூனிட் 8 வந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் படிக்கும் போதும் தினமும் ஒரு டாப்பிக்கை வச்சு படிக்க சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ அதுக்கு நீங்கள் நாட்களே தனியாக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்கள், யூனிட் 10 வந்து 5லேருந்து 6 நாட்கள். சரிங்களா? ஸோ தட்ஸ் எனஃப் ஃபார் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 35 நாட்களுக்குள்ளாடி உங்களுடைய சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி ஆஃப் முடிச்சிருக்கீங்க, இல்லை வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி எல்லாத்தையுமே படிச்சிருக்கிற திரும்ப படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து எனஃப். 30 to 35 டேஸில் உங்களுக்கு இந்த சிலபஸ் கவர் ஆகும். மீதி இருக்கக்கூடிய 15 days, 10 days ஃபார் ஃபுல்லி ரிவிஷன், 5 days ஃபார் எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே. ஜிகேக்குன்னு தனியாக ஹவர்ஸ் கொடுக்கவே வேண்டாம். டெய்லி பேப்பர் படிங்க. ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் நீங்கள் நீங்கள் சிலபஸ் எடுத்து பாருங்கள். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் மட்டும் கூடி போனால் ஒரு 100லேருந்து 200 கொஸ்டின்ஸ் வரும். அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதே மாதிரி சிவிக்ஸ் பேஜில் போய் பாருங்கள். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அதுலேயும் ஸ்கூல் புக்ஸில் மட்டும் பாருங்கள். மீதி உள்ள விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்தால் பார்த்துப்போம், அவ்வளோதான். சரிங்களா? ஸ்போர்ட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பர் படிங்க, அவ்வளோதான். சரிங்களாம்மா? ஸோ இந்த மேனரில் நீங்கள் படித்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஆர்பியில் ஒரு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ அனைவருக்கும் பரஷு யூனிட்டின் சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஆசிரியராக வந்து இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கணும். தேங்க்யூ.